மானொன்று வேகமாக ஓடி வருது வேடங்கிட்டேருந்து தப்பிச்சு. வேடன் இந்த பக்கம் நிற்கிறான். அந்த பக்கம் பார்த்தா புலி நிற்கிது. இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தா காடு தீப்பத்தி எரியுது. இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தா தட்டார்னு இடி விழுகுது. அந்த மானுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. கையும் ஓடலை, காலும் ஓடலை. அதோடு சேர்த்து அதோட பிரசவ வலியும் வேற. இப்போ அந்த மான் அதோட ஆத்மா கிட்ட கேட்டுச்சான், இப்போ நான் என்ன செய்ய, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டுச்சான். அதோட ஆன்மா சொல்லிச்சு, எப்படி இருந்தாலும் நீ சாக தானே போகிற, எப்படி இருந்தாலும் நீ சாக தானே போகிற. அப்போ இப்போ உனக்கு இருக்கிற ஒரே வேலை இந்த குட்டியை ஈன்றது, அந்த வேலையை மட்டும் பார் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த குட்டியை மட்டும் போட போச்சான் மான். அதை வேடன் பார்த்து அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சான். சரி ஓகே, பாவமாக இருக்குது இந்த மானை பார்த்தான்னு சொல்லிட்டு அம்பை எங்கே விட்டான், புலிக்கிட்ட விட்டான். புலி என்ன செய்யும், வேடனை துரத்திட்டு விடுமா. 2 டிக்கெட்டு காலி. அதுக்கப்புறமா தடார்னு இடி விழுந்துச்சுல, அதில் பெஞ்ச மலையில் தீ அணைஞ்சு போச்சு, காட்டு தீ அணைஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. மான் குட்டியோட காட்டுக்குள்ளே திரும்பி போயிடுச்சு. இதே மாதிரி நம்மளும் நம்மளோட கடமையை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா இந்த உலகம் நம்மளோட வெற்றிக்கான சூழ்நிலையை உருவாக்கி தரும். இந்த கதை பர்வீன் சுல்தானா சொன்னாங்க. அதை நான் என்னோடய வெர்ஷனில் நான் சொல்லியிருக்கேன். இது அவங்க சொன்னாங்க. ஆனால் இதை நான் என் கம்பெனியில் நான் பல வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நான்லாம் ஒர்க்கிங் விமனு, வீட்டில் இருந்துகிட்டே பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு கம்பெனியும் ரன் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே மேனேஜ் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஒரு மீட்டிங் நடந்துச்சா, வெளியே பிள்ளைங்கள தான் என்னால் போக முடியாது. அந்த மீட்டிங்கை முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண, அதுக்காக ரொம்ப அழுதாக ஓடி தான் ஆகணும். அப்போ அதுதான் ப்ரியாரிட்டி. அந்த நிமிஷத்தில் எந்த விஷயத்துக்கு ப்ரியாரிட்டி தரணுமோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிவிட்டு வேறு எந்த பலனையும் எதிர்பார்க்க மாட்டேன். அந்த நிமிஷத்துக்கு என் கடமை என்னவோ அதை சரியாக செஞ்சுட்டு ஒரு அம்மாவாகவும் ஒரு ஆந்த்ரப்ரனராகவும் அப்படியே என்னோடய நாட்களை கடத்திக்கிட்டே போகிறேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ரிலேட் ஆச்சு. நிறையா சூழ்நிலையில் நான் அந்த மானாக இருந்திருக்கேன்னு தோணுச்சு, ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.